இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் ஒருவரே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். இந்த வாரத்திலே இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 40வது வசனம். தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவர் ஆதலால் நீர் அவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனுக்கு பலன் அளிப்பீராக. தேவரீர் ஒருவரே அவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவன் வழிக்கு செய்து. இருதயத்தை முழுதுமாக அறிபவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தான். மனுஷனுடைய இருதயத்தை நாம் அறிவது அது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் கிடையாது. இந்த காலத்திலே இருதயத்திலே ஒன்றை வைத்து வெளியிலே வேறு விதமாக பழகுற மக்களைத்தான் நாம் அதிகமாக பார்க்கிறோம். சிலரோடு அதிக நாட்கள் நாம் பழகிவிட்டு கடைசியிலே அவருடைய உண்மையான ரூபத்தை கண்டுபிடிக்கும் பொழுது இவ்வளவு நாள் பழகியும் இந்த இவருடைய சுபாவம் எனக்கு தெரியாமல் போயிட்டே என்று சொல்லி நாம் வேதனைப்படுகிறோம். ஒரு மாய்மாலமான ஒரு தோற்றத்தை நமக்கு தருகிற மனிதர்கள் நடுவிலே தான் நாம் வாழ்கிறோம். உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உண்மையுள்ள மனுஷர் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் என்று சொல்லுகிறது. உள்ளொன்று வைத்து புறம்பே இன்னொரு விதமாக நடக்கிற மனிதர்கள் தான் அநேகமாக அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் கூட நிறைய தடவைகளிலே நம்முடைய இருதயத்தின் காரியங்களை உள்ளபடியே வெளிப்படுத்துவதில்லை. ஒரு மாயமான தோற்றத்தை தான் நாம் கொடுக்கிறோம். ஆனால் கர்த்தரிடத்திலே நாம் அப்படி எதையும் மறைக்க முடியாது. அவருடைய மகிமையின் கண்களுக்கு எல்லாமே வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. இங்கே நெகேமியா சொல்லும் பொழுது, கர்த்தாவே தேவரீர் அவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பீராக என்று சொல்லி நெகேமியா சொல்லுகிறார். இருதயத்திலே ஒன்றை வைத்து விட்டு அதற்கு நேர் எதிர்மறையான ஒரு காரியத்தை, ஒரு கிரியையை கூட மனிதர் செய்ய முடியும். ஒரு இல்லை, இருதயத்திலே ஒரு தப்பான நோக்கத்தை வைத்து விட்டு ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியும். நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். ஒருவர், அவர் அதிக வசதியானவர், நிறைய செல்வம் அவருக்கு இருந்தது. அவருக்கென்று அடியாட்களும் கூட உண்டு. அவர் வெளியே போகும் பொழுது அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு தான் போவார். உள்ளத்திலோ அவர் ஒரு கடூரமான மனிதர். ஆனால் அவருக்கு வெளியே அவர் ரொம்ப நல்லவர் போல, வாரி வழங்குகிறவர் போல ஒரு தோற்றத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே அவர் என்ன செய்வார் என்றால், பை நிறைய சில்லறை காசுகளை அள்ளி உள்ளால் வைத்து விட்டு போவார். வெளியே போகும் பொழுது ஏழை ஜனங்கள், பிச்சைக்காரர்கள் வழியிலே நிற்கிறதை கண்டு ஐயா என்று வணக்கம் போடும் பொழுது அவர் அள்ளி அவர்களுக்கு கொடுப்பார். உடை வருகிறவர்கள் சொல்வார்கள், ஐயாவின் கரங்களை போல கொடுத்து சிவந்த கரங்கள் இல்லை, வள்ளல் எங்கள் ஐயா என்று புகழ்ந்து கொண்டே போவார்கள். அவருக்கும் அதுதான் ஆசை. அவர் கொடுப்பது அதற்காக தான், மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும், நான் ரொம்ப தாராளமாக செய்கிறவன் என்று மற்றவர்கள் என்னை கண்டு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் அந்த பணத்தை செலவழிப்பார். உண்மையில் அவர் பணத்திலே அவ்வளவு தாராளமானவர் கிடையாது. யாரை எப்படி ஏமாற்றி வாங்கலாம் என்பதில் தான் அவர் குறியாக இருப்பார். ஒரு தடவை அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டார். ஆண்டவருடைய வசனம் அவருக்கு வந்தது. அவர் ஒரு பிரசங்கத்தை கேட்ட பொழுது அவருடைய உள்ளான மனிதனிலே அவர் குத்தப்பட்டார். அவர் ரட்சிக்கப்பட்டார். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக அவர் மாறினார். அதன் பிறகும் அவரிடத்திலே இருக்கிற பணத்தை அவர் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும் பொழுதெல்லாம் அவர் முழங்கால் போட்டு சொல்வார், ஆண்டவரே, இப்பொழுது நான் முன்பு போல கொடுக்கவில்லை,
உமக்காக நான் ஏழைகளுக்கு இறங்கி தர்மம் செய்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து விட்டு பணத்தை எடுத்து விட்டு போவார். உண்மையாகவே கஷ்டப்படுகிறவர்களை கண்டால் அவர் கொடுப்பார். இதுதான் இருதயத்தின் யோசனைகளுக்கும் நம்முடைய கிரியைகளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். ஒரே காரியத்தை நன்மைக்காகவும் செய்யலாம், தீமைக்காகவும் செய்யலாம். இது எந்த நோக்கத்தோடு மனிதர் அதை செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது கர்த்தர் ஒருவரே தான். தேவரீர் ஒருவரே இருதயத்தின் யோசனைகளை அறிகிறவர் என்று சொல்லி இங்கே நெகேமியா சொல்லிவிட்டு, அவரவர் இருதயத்தின் நினைவுகளுக்கு தக்கதாக நீர் அவர்களுக்கு பலன் அளியும். சரியான நோக்கத்தோடு அவர்கள் செய்வார்களானால் கர்த்தாவே பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு பலன் கிடைக்கட்டும் என்று சொல்லி நெகேமியா அங்கே ஜெபிக்கிறார். இருதயத்து நினைவுகளின் தோற்றம், அந்த வெரி பிகினிங் ஆண்டவருக்கு தெரியும். என்ன எண்ணத்தை கொண்டு இந்த காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நினைவுகளின் தோற்றத்தை கண்டுதான் நோவாவின் காலத்திலே ஆண்டவர் ஜனங்களை அழித்தார். நாமும் இருதயத்திலே நல்ல எண்ணம் உள்ளவர்களாக, சரியான நோக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி வேத வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் ஒருவரையும் நம்பி இணங்கவில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதே போல மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் ஒருவரை குறித்தும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியது இருந்ததில்லை. உங்களையும் உள்ளபடியே அறிகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவரிடத்திலே போய் நான் அப்படி இப்படி என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் போய் நின்றது அவருக்கு தெரியும். என்ன நோக்கத்தோடு நாம் நிற்கிறோம், எதற்காக இந்த ஜெபங்களை பண்ணுகிறோம், நீங்கள் வேண்டிக் கொள்ளும் முன்னமே உங்களுக்கு இந்தது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. நம்முடைய யோசனைகள், இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் அறிகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒரு தடவை ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து நீ சுகமானா என்று சொல்லவில்லை, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதை கேட்டுக்கொண்டிருந்த வேத பாரகருக்கும் பரிசேருக்கும் தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார், இவர் எப்படி பாவ மன்னிப்பு கொடுக்கலாம் என்று இருதயத்திலே யோசிக்கிறார்கள். அவர்கள் நினைத்ததை கர்த்தர் அறிந்து அவர்களிடத்திலே அவர் கேட்கிறார், பாவம் மன்னிப்பது எளிதா, சுகமாக்குவது எளிதா என்று சொல்லி. இருதயத்தின் நினைவுகளை அறிகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர் ஒருவரே இருதயத்தின் நினைவுகளை அறிகிறவர். மற்றவருடைய இருதயத்தை மனிதரால் அறிய முடியாது, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்ன உள் நோக்கம் இவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் கர்த்தரோ நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிகிறவர். நம்முடைய இருதயத்தின் நோக்கங்களை, நினைவுகளை ஆண்டோருக்கு நேராக நாம் சரியாக்கலாமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி அசையம் உம்முடைய சமூகத்திலே நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். உள்ளபடியே நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். நான் ஒரு பாடலின் ஒரு கவியை நான் பாடுகிறேன். அந்த நேரத்திலே ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிற உங்கள் குறைகளை அவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுங்கள். ஒருவேளை அது பெரிய பாவமாக இருக்கலாம், அநேக நாட்களுக்கு முன்பு நீங்கள் செய்த ஒரு தவறாக இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கு முன்பாக அதை மறைக்க முடியாது. மனிதனுடைய பார்வையிலே நீங்கள் மறைத்து விடலாம். நான் ஒரு கவியை பாடுகிறேன். அந்த நேரத்திலே ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிற பாவத்தை, எந்த தப்பு உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறதோ அதை கர்த்தருக்கு அறிக்கை செய்து அவரோடு ஒரு சரியான உறவை ஏற்படுத்தி கொள்வீர்களா? ஆராய்ந்து பாரும் கர்த்தரே என் கிரியையாவையும் நீர் காணுமாறு காணவே என்னில் பிரகாசியும். ஆராயும் அறை விடத்தை மாதுய கண்ணீனார் ரோசிப்பேன் என் பாவத்தை தேவானுகிரகத்தால். ஆமென்.